மகிழ்ச்சி. நான் என்ன செய்தாலும் என்னை காப்பாற்ற என் வக்கீல் உண்டு எனக்கு என்று அவன் பெருமிதத்தோடு வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அந்த வக்கீல் நீதிபதியாக உயர்த்தப்பட்டார். அவரது சிறந்த அவரது ஆளுமைக்காக நீதிபதியாக உயர்த்தப்பட்டார். இந்த கொள்ளைக்காரர் திருடனுக்கு பெரிய சந்தோஷம். வக்கீலாக இருக்கும்போது என்னை காப்பாற்றிட்டாரு. நான் செஞ்ச தவறெல்லாம் மன்னிச்சு எப்படியா விடுதலாக்கிற அந்த மனுஷன் இன்னைக்கு நீதிபதி இருக்காரு. எனக்கு கவலை இல்லை. நான் என்ன செய்வேன், எப்படினாலும் இருப்பேன், என்னை காப்பாற்றுவார். ஒரு முறை அவன் மீண்டும் அவன் கைது செய்யப்பட்டான், சிறை அடைக்கப்பட்டான். ஆனால் வழக்கு வந்தது, அவனுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டது. அவன் செய்த குற்றம் நிறுவனமானது. அவனுக்கான தண்டனை கொடுக்கும் நேரம் வந்தது. அந்த தீர்ப்பை எழுதப்போவது யார் என்றால் இதுவரை அவனுக்காக வழக்காடின அந்த வக்கீல் இப்போது நீதிபதியாக நிற்கிறார். இவனுக்கு பெரிய மகிழ்ச்சி. என்னை வக்கீலாக இருக்கும்போதே என்னை காப்பாற்றிட்டாரு. ஜட்ஜா இருக்காரு, நான் என்னை ஈஸியாக விடுதலாக்கிறவரே நினைச்சான். இந்த நீதிபதி தீர்ப்பு சொல்ல நேரம் வந்தது. இவனை சிறையில் அடைங்கள், இவனை 6 மாதத்துக்குள்ள இவனை தூக்கில் தண்டனை கொடுத்தார். இவனுக்கு மற்றவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன் என்றால் இத்தனை முறை இவனை காப்பாற்றினியே, அந்த மனுஷனா இன்னைக்கு ஏன் அவனுக்கு தண்டனை கொடுத்தேன். அந்த நீதிபதி சொன்னார், நான் வக்கீலா இருக்கும்போது இவனுக்காக வழக்காடுறேன். அப்ப என்னோட கிளைண்ட், இவனுக்காக நான் வழக்காடுகிறேன், இவனை காப்பாற்றினேன். இப்பொழுது நான் நீதி சொல்லுகிறேன், நியாயாதிபதியாக இருக்கிறேன். நான் நீதியாக நியாயம் செய்ய வேண்டும். அதனால்தான் அவனுக்கு அவன் செய்த தப்புக்கு அவன் தண்டனை கொடுக்கிறேன் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்தார். இதை கேட்க அந்த நிலைகளே அம்மா தேவா வந்தார். எல்லாரும் நேசிக்கும் தேவா வந்தார். அடிக்கப்பட்டார், ஓட்டப்பட்டார், நமக்காக உயிரை கொடுத்தார். அந்த இயேசு முன்ன போகிறார். அவர் முன்ன வந்தது போல அல்ல, நீதியுள்ள நியாயபதியாக வருவார், நியாயம் திருச்சனாக வருவார். அப்போது யாரும் தப்ப முடியாது. பாவம் செய்தவர்கள் தப்புக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். அவர்கள் செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். இயேசு நியாயத்திற்கு வருவார். அந்த நியாயத்திற்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். அண்டிக் கொள்ள யாரும் பாக்கியவான்கள். உங்களை